நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் வல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம். உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சிவஸ்ரீ ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் வாழ்க்கையில எதிரியும் கடனும் நோயும் இல்லாமல் இருந்தா தான் நிம்மதியா தூங்க முடியும். அப்படி அந்த மூன்றையுமே நமக்கு அழித்து, மூன்றையுமே குறைத்து, மூன்றையுமே தீர்த்து நமக்கு நிம்மதியை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம்னா அது செவ்வாய் பகவான் தான். அதனால்தான் அங்காரகன் என்று சொல்கிறோம். சேனாதிபதி என்று சொல்வார்கள் நவ கிரகத்தில். ஸோ எல்லா விதமான எப்பேற்பட்ட எதிரிகள் பிரச்சனை இருந்தாலும் சரி, எல்லா விதத்தில் வந்த கடன் பிரச்சனையா இருந்தாலும் சரி, எல்லா விதத்தில் ஏற்பட்ட நோய் பிரச்சனையா இருந்தாலும் சரி, அழிக்கக்கூடிய ஒரு கிரகம் செவ்வாய். அப்படிப்பட்ட செவ்வாயினுடைய பயிற்சியினுடைய காலகட்டத்தில் இது குறைவதற்கும் அழிவதற்கும் வாய்ப்பு உண்டு. அப்படிப்பட்ட செவ்வாய் பயிற்சி தான் நடக்க போது. அதன் ரீதியாக மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றதான் இந்த பதிவில் பார்க்க போறோம். ஸோ பதிவை ஃபுல்லாக பாருங்க. மேலும் நம்ம சேனல்ல மீன ராசியில பிறந்த உங்களுக்கு 2024 வருடத்தினுடைய புத்தாண்டு பலன்கள் மற்றும் ராகுகேது பயிற்சி பலன்களை பதிவிட்டாச்சு. பார்க்கலைன்னா நம்ம சேனல்ல போய் விசிட் பண்ணி பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்திலே ஒரு ஆல்ன்ற ஆப்ஷன் தெரியும், அதை மறக்காம செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். மீன ராசியில் பிறந்த நண்பர்களே, செவ்வாய் பகவான் முதல்ல உங்களுடைய மீனத்திற்கு அதிபதி குரு. இந்த குருவுக்கு நட்பு கிரகம் இந்த செவ்வாய் பகவான். சரிங்களா? இந்த செவ்வாய் மேச ராசிக்கும் மற்றும் விருச்சிக ராசிக்கும் அதிபதியா இருக்கக்கூடியவர். ஸோ உங்களுடைய மீனத்திற்கு 2க்கும் 9ஆம் வீட்டுக்கும் அதிபதியா இருக்கக்கூடியவர். இப்போ 9ல தான் இருக்காரு, அதாவது விருச்சிகத்துல தான் இருக்காரு. அவரு டிசம்பர் மாதம் 27ஆம் தேதிக்கு அப்புறம் பயிற்சி அடைந்து தனுசு ராசிக்கு போறாரு. தனுசு ராசியில ஏற்கனவே சூரியன் இருக்கிறாரு. சூரியனோடு இந்த செவ்வாய் இணைகிறார். மேலும் உங்களுடைய ராசிநாதனான குருபவனுடைய பார்வையும் அங்கே கிடைக்க போகிறது. ஏன்னா குரு எங்க இருக்கிறாரு? 2ஆம் வீட்டுல மேசத்துல இருக்கிறாரு. அப்போ ஒரு பக்கம் குருனுடைய பார்வையும் கிடைக்குது, இன்னொரு பக்கம் சூரியனுடைய சேர்க்கையும் ஏற்படுகிறது. இதனுடைய அடிப்படையில் செவ்வாய்க்குரிய பலன் எப்படி இருக்கும், எந்த பிரச்சனையை உங்களுக்கு தீர்க்க போறாரு, எந்த கடனை உங்களுக்கு அடைக்க போறாரு, எந்த நோயை குறைக்க போறாரு. முதல்ல 2ஆம் வீட்டுக்கும் 9ஆம் வீட்டுக்கும் அதிபதியா இருக்கக்கூடியவர். அப்போ குடும்ப ரீதியான கடன் முதல்ல தீரப்போகுது. குடும்ப ரீதியாக சொத்து கடன், அதாவது நிலக்கடன். ஏன்னா நிலத்திற்கு காரகமே இந்த செவ்வாய் தான். நில தகராறு இருக்குது, நில பிரச்சனை இருக்குது, சொந்த வீட்டு பிரச்சனை இருக்குது, வீடு ஹவுசிங் லோன்ல இருக்குது, அதுல கடன் பிரச்சனை ஓவரா இருக்கு அப்படின்றவங்களுக்கு அந்த நிலம் மற்றும் சொத்துக்கள் ரீதியாக இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை நிச்சயமா குறையும். அதுக்கு அரசாங்கத்தினுடைய கவர்மெண்ட் இருந்து கிடைக்கக்கூடிய உதவிகளோ லோனோ உங்களுக்கு உதவிகரமா ஈட்டும். மேலும் தந்தை மற்றும் தந்தை வழி உறவுகள், தந்தையினுடைய சொத்துக்கள், அந்த கடன் பிரச்சனை உங்களை காப்பாற்றும். சரிங்களா? மேலும் இந்த செவ்வாய் பகவான் 7ஆம் பார்வையாக 4ஆம் வீடான மிதுனத்தை பார்க்கிறாரு. அப்போ கல்வி படிப்பின் ரீதியாக சரியான ஒரு வேலை கிடைச்சி அந்த வேலையின் மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானத்தின் மூலமாக இந்த கடன் பிரச்சனை உங்களால சமாளித்து கொள்ள முடியும். ஸோ அப்படிப்பட்ட நிலைப்பாடுகள் உருவாகுது. மேலும் பிள்ளைகள் வழியில் இருந்த எதிரிகள் பிரச்சனை, பிள்ளைகளே உங்களுக்கு எதிரியா இருக்கிறாங்க, அல்லது பிள்ளைகள் வழியில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்குன்னா அந்த பிரச்சனை இப்போ சரியா போகும். பிள்ளைகள் இல்லாத, அதாவது குழந்தை பாக்கியம் இல்லாத மீன ராசியில பிறந்தவர்களுக்கு அந்த குழந்தை பாக்கியத்தை தருகின்ற அமைப்பில் இந்த செவ்வாய் இருக்கிறார். ஏன்னா செவ்வாயினுடைய 8ஆம் பார்வை 5ஆம் வீடான கடகத்துல பதியுங்க. ஸோ அதனுடைய அடிப்படையிலும் குருவுடைய பார்வையும் இருக்குது செவ்வாய்க்கு. சரிங்களா? புத்திரக்காரகனே குரு தான். அப்போ ரத்தத்துல கோளாறு, கர்ப்பப்பையில பிரச்சனை இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட கோளாறு பிரச்சனைகளால குழந்தை பாக்கியம் லேட் ஆகக்கூடியவங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் இப்போ கிடைக்கும். அந்த ரத்தம் சம்பந்தமான பிரச்சனை சரியாகும். ஏன்னா ரத்தத்திற்கு காரகமே செவ்வாய் தான். சரிங்களா? அதே போலதான் நோய் பிரச்சனை, ரத்தம் அடிப்படையாக இருக்கக்கூடிய எல்லா விதமான நோய் பிரச்சனைகளும் இப்போ உங்களுக்கு குறையும், மறையும். சரிங்களா? அதற்கு யோகம் இருக்குது. அதே போல அல்சர் சம்பந்தமான வாயு சம்பந்தமான கோளாறு, வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் உள்ளவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் முறியடிக்கப்படும். சரிங்களா? மேலும் இந்த செவ்வாய் சூரியனோடு இணைவதால் அரசாங்க தண்டனை, அரசாங்க விஷயத்துல பிரச்சனை, அந்த பிரச்சனைகள் ஒரு தீர்வடையும் இந்த ஒரு தருணத்தில். மேலும் கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்றவங்களுக்கு இந்த அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்கு யோக வாய்ப்புகள் இருக்குது. கல்வித்துறை, ஸோ கல்வித்துறையிலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லையும் ஜாப் கிடைக்கும் நிச்சயமான முறையில். காவல்துறையில வேலைக்கு ட்ரை பண்றீங்க, ராணுவத்துல வேலைக்கு ட்ரை பண்ணி கண்டிப்பா இந்த ஒரு காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா 10ஆம் வீட்டுல செவ்வாய் அமர்ந்திருக்கிறாருங்க. மேலும் இந்த செவ்வாய் சூரியன் 10ஆம் வீட்டுல அமர்ந்திருக்கிறாங்க. ஸோ கர்மஸ்தானம். அப்போ புதிய தொழில் தொடங்குவீர்கள், தொழில ஒரு உத்வேகம் இருக்கும், தொழில இருக்கக்கூடிய போட்டிகள், எதிரிகள் விலகுவார்கள். ஸோ அதனால தொழில விட்டதை நீங்க பிடிச்சிருவீங்க. தொழில ஏற்பட்ட நஷ்டங்கள் இப்பொழுது சரியாகும், தொழில வேகம் எடுக்கும்.
சரிங்களா? தொழில யார் பிரச்சனையா இருந்தா, யார் உங்களுக்கு கஷ்டம் கொடுத்தா, யார் தொந்தரவு கொடுத்தாலும் அவர்கள் விலகுவார்கள். ஸோ தொழிலை விட்டதை நீங்க பிடிச்சிருவீங்க. மேலும் கல்வி சம்பந்தமான விஷயங்கள் கண்டிப்பா இந்த ஒரு காலகட்டத்தில் இந்த எலக்ட்ரானிக்கல் டிபார்ட்மெண்ட், சிவில் டிபார்ட்மெண்ட்ல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு பொன்னான ஒரு காலகட்டம். படிப்புக்கேற்ற ஒரு உத்தியோகமும் படிப்பில் ஒரு காரியஜயமும் உண்டு. தொழிற்கல்வி, அதாவது இன்ஜினியரிங், டிப்ளமோ, இப்படிப்பட்ட தொழிற்கல்வி படிக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கும். தொழிற்கல்வினா மருத்துவம் சேர்ந்தே வருங்க, சரிங்களா? அதெல்லாமே செயல்முறை கல்வி, சரிங்களா? ஸோ அப்படி செயல்முறை கல்வியில படிக்கக்கூடியவர்களுக்கு அந்த படிப்பில் நிச்சயம் வெற்றியும் யோகமும் உண்டு. அந்த படிப்பு படித்து முடித்தவர்களுக்கு அதற்குண்டான வேலை வாய்ப்பும் கிடைக்கும், சரிங்களா? அதுல எந்த விதமான தங்குதடையும் இல்லை. மேலும் செவ்வாயினுடைய பார்வை பலன்கள், செவ்வாய்க்கு 4, 7, 8 இந்த பார்வை பலன் உண்டு. 4ஆம் பார்வையாக உங்களுடைய மீனத்தை பார்க்கிறாரு. ஸோ சோம்பேறித்தனமா இருந்த நீங்க இனிமேல் சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிப்பீர்கள். பல பேர்ட்ட ஏமாந்திருப்பீங்க, இனி ஏமாறாமல் விழித்துக் கொள்வீர்கள். எந்த இடத்துல ஏமாந்தீங்களோ அந்த இடத்துல மீண்டும் ஜெயித்து காட்டுவீர்கள். கொடுத்த பணம், காணாம போன பணம், பிரிந்து போன உறவு, இந்த 3மே திரும்ப கிடைக்கும். ஸோ இந்த 3ம் திரும்ப கிடைக்கக்கூடிய ஒரு தருணத்துல அதை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய முயற்சியில நீங்க ஈடுபடுங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. மேலும் செவ்வாயினுடைய நேரடி 7ஆம் பார்வை 4ஆம் வீட்டுல பதிவு. அப்போ உங்கள் மீது சுமத்தப்பட்ட பழி, பாவம், பிரச்சனை, நீங்க கூட இருந்த துரோகம் பண்றவர்கள் உங்கள் மீது பழி சுமத்தியவர்கள் முன்னாடி நீங்க அந்த பழியை நீக்கி கௌரவத்தை மீட்டெடுப்பீங்க. படிப்பு சான்றிதழ், டாக்குமெண்ட், ஒப்பந்தம், ஒரு கான்ட்ராக்ட் பேசிக்ஸ் போன்ற விஷயங்கள் நல்லபடியாக இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும். மேலும் இந்த செவ்வாயுடைய 8ஆம் பார்வை 5ஆம் வீட்டுல பதியுது. ஸோ தவறான காதல் சரியாகும், ஓகேங்களா? தவறான நபர் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்தா அதை மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு மீண்டும் உங்களுக்கு கிடைக்கும். பிள்ளைகள் வழியில் சில விஷயங்கள் வேகமாக நடைபெறும். திருமண வரன் பார்த்துட்டீங்களா, பிள்ளைகளுக்கு ஒரு வேலை வாய்ப்பு ரெடி பண்றீங்களா, டக்கு டக்குன்னு உங்களுக்கு அமைஞ்சிடும். ஸோ இந்த ஒரு தருணத்தில் எப்பேற்பட்ட நிலத்தகராறு பிரச்சனையாலும் நீங்கிவிடும். மேலும் 5ஆம் வீடு என்பது உயர்கல்வியும் குறிக்கும். அப்போ ஹையர் எஜுகேஷன் பட்டம், பெயர் புகழ் வாங்குறதுக்கு யோக வாய்ப்பு இருக்குது. தெய்வ வழிபாடுகள் மூலமாக சில காரிய சித்திகள் உங்களுக்கு கிடைக்கும், சரிங்களா? பண்ணிய பிரார்த்தனைக்கும் வேண்டுதல்களுக்கும் இப்போ பலன் கிடைக்கக்கூடிய தருணமாக இது இருக்கும். ஸோ ஆக மொத்தத்துல இந்த வழியில் இருக்கக்கூடிய எதிரிகள், கடன், நோய் பிரச்சனையை நீக்கி உங்களுக்கு நன்மையை கொடுக்குது இந்த செவ்வாய் பகவான். ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி சூரியனுடைய சேர்க்கை மற்றும் குருவனுடைய பார்வை, ஸோ இந்த 2 இருக்கும் பொழுது அரசு வழிகளில், தந்தை வழிகளில் வெற்றி வாய்ப்பும், நீங்கள் நினைத்ததும் நடக்கும். சொந்த தொழில் ரீதியாக நீங்க நினைத்தது நடக்கும். குரு பார்வையும் கிடைக்கதால் பிள்ளைகள் விஷயத்திலையும் சரி, உங்களுக்கு மேல இருக்கக்கூடியவங்க, உங்களுக்கு ஒரு குரு மாதிரி இருந்து உங்களுக்கு வழிகாட்டக்கூடியவர்கள அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுடைய மேலதிகாரி, முதலாளியுடைய உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ தங்க வரவு, புதிய வண்டி வாகனம் வாங்குறது போன்ற நிலைப்பாடுகள் உருவாகும். ஸோ இது குருவுடைய பார்வை கிடைப்பதன் மூலமாக. ஸோ மேலும் சுபக்காரகன் குரு பகவான், அங்காரகன் செவ்வாய் பகவான். அப்போ மீனராசியில பிறந்த பெண்களுக்கு எப்பேற்பட்ட மாங்கல்யத்தில் ஏற்பட்ட தடை, பிரச்சனை நீங்கிவிடும். அதுல ஒரு நிம்மதி, சந்தோஷம் கண்டிப்பா இருக்கும். ஸோ மேலும் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு வழிபாடு, செவ்வாய் சூரியனோடு சேர்க்கை பெற்றிருக்க ஒரு காரணத்தினாலும், குரு பார்வை கிடைக்கினாலும் கண்டிப்பா முருகப்பெருமானை வணங்குகின்ற பொழுது சூரியனையும் குருவையும் சேர்த்தே வணங்குங்கள். இந்த பலனெல்லாம் நிச்சயமா உங்களுக்கு நடைபெறும், சரிங்களா? ஸோ நல்லது. நாம் இன்றைய பதில் மீன ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்தது நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க. மேலும் உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த மறக்காமல் செய்யுங்கள். இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே தர பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்திலே ஒரு ஆல்ன்ற ஆப்ஷன் தெரியும், அதை மறக்காம செலக்ட் பண்ணி வச்சுங்க. அப்படின்னா தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். மேலும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நம சிவாயம். எல்லாம் வல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம்.